வணக்கம். மாலைமுரசு செய்திகளை விரிவாக பார்ப்பதற்கு முன் தலைப்புச் செய்திகள். இந்தியாவை கல்வி, ஆராய்ச்சி மற்றும் கண்டுபிடிப்பு மையமாக மாற்ற பிரதமர் மோடி விருப்பம். 2024 பட்ஜெட்டில் இளைஞர்களின் திறன் மற்றும் வேலைவாய்ப்பை உறுதி செய்வதில் அதிக கவனம் செலுத்தியுள்ளதாக போலந்தில் பேச்சு. போலாந்து தலைநகர் வர்சாவில் தொழிலதிபர்கள் மற்றும் இந்திய வம்சாவளியினரை சந்தித்து மோடி பேச்சு. எந்த நாடும் நெருக்கடியை எதிர்கொண்டால் முதலில் உதவிக்கரம் நீட்டும் நாடு இந்தியா என பெருமிதம். ஜாம் சாஹிப் நினைவு இளைஞர் செயல் திட்டத்தை தொடங்க இந்தியா முடிவு செய்துள்ளதாக போலாந்தில் பிரதமர் மோடி அறிவிப்பு. எல்லா நாடுகளுடனும் சமமான நெருக்கத்தை பேணுவதே இந்தியாவின் தற்போதைய உத்தி என்னும் பிரதமர் உரை. போலாந்து சென்றடைந்த பிரதமர் மோடிக்கு இந்திய வம்சாவளியினர் உற்சாக வரவேற்பு. பூங்கொத்து வழங்கிய சிறுவர் சிறுமிகளிடம் கைகளை குலுக்கியும் உரையாடியும் மகிழ்ந்தார். போர் பதற்றம் நிறைந்த உக்ரைனுக்கு உறுதியுடன் நாளை செல்லும் பிரதமர் நரேந்திர மோடி. சொகுசு ரயில் மூலம் 10 மணி நேரம் பயணம் செய்து உக்ரைன் தலைநகர் கீவை சென்றடைவார் என தகவல். உக்ரைன் அதிபர் விளாடிமிர் ஜெலன்ஸ்கியை சந்தித்து பேசவுள்ள பிரதமர் நரேந்திர மோடி. ரஷ்யா உக்ரைன் போர் விவகாரம் குறித்து முக்கிய ஆலோசனை நடத்தப்படும் என எதிர்பார்ப்பு. திராவிட மாடல் அரசின் கீழ் முதலீடுகளின் மையமாக தமிழ்நாடு திகழ்கிறதாக முதலமைச்சர் மு.க.ஸ்டாலின் பெருமிதம். மழை போல் பொழியும் முதலீடுகள் மாநிலத்தின் உந்து சக்தியாக உள்ளதாகவும் எக்ஸ் தளத்தில் பதிவு. கல்வராயன் மலைப்பகுதி மக்களுக்கு ஆதார் ரேஷன் கார்டு, வாக்காளர் அட்டை வழங்க சிறப்பு முகாம்களை நடத்த வேண்டும். தமிழ்நாடு அரசுக்கு சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவு. சென்னை மெட்ரோ ரயில் 2ஆம் கட்ட திட்டத்தில் வழித்தடம் நீட்டிப்பு தொடர்பாக திட்ட அறிக்கை தயாரிக்க 4,80,00,000 ஒதுக்கீடு செய்து அரசாணை. சென்னை கலங்கரை விளக்கம் பூவிருந்தவள்ளி வரையிலான 4வது வழித்தடத்தை பரந்தூர் வரை நீடிக்க திட்டம். தமிழக வெற்றி கழகத்தின் கட்சிக் கொடி இன்று காலை அறிமுகப்படுத்தப்படுகிறது. சமத்துவத்தை போற்றும் வகையில் லோகோ இடம்பெற உள்ளதாக தகவல். ஈரோடு கீழ்பவானி வாய்க்கால் சீரமைப்பு பணிகளை இன்று இரவுக்குள் முடிக்க வேண்டும். 2 நாட்களில் நீர்க்கசிவை சரி செய்யவும் அமைச்சர் முத்துசாமி அதிகாரிகளுக்கு உத்தரவு. காலியாக உள்ள பணியிடங்களை நிரப்ப நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருவதாக சென்னை உயர்நீதிமன்றத்தில் தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் விளக்கம். ஒப்பந்த அடிப்படையிலோ தற்காலிக அடிப்படையிலோ காலி இடங்களை நிரப்ப வேண்டும் என நீதிபதிகள் அறிவுறுத்தல். பாஜகவின் பழிவாங்கும் படலத்தை கண்டித்து காங்கிரஸ் சார்பில் நாடு தழுவிய போராட்டம் நடத்த திட்டம். விழுப்புரம் மாவட்ட காங்கிரஸ் செயற்குழு கூட்டத்தில் மாநில தலைவர் செல்வ பெருந்தகை அறிவிப்பு. நாமக்கல் மாவட்டம் திருச்செங்கோட்டில் கைத்தறி ஆடை அலங்கார அணிவகுப்பு மற்றும் தேசிய கைத்தறி நாள் கொண்டாட்டம். பாஜக தேசிய மகளிர் அணி தலைவர் வானதி சீனிவாசன், நடிகை குஷ்பு தலைமையில் 2000க்கும் மேற்பட்ட மாணவ மாணவிகள் பங்கேற்பு. கட்சி
மக்கள் பணி ஆற்ற வேண்டும் என்பதற்காகத்தான் தேசிய மகளிர் ஆணைய உறுப்பினர் பதவியிலிருந்து விலகல். திருச்செங்கோட்டில் நடைபெற்ற நிகழ்ச்சியில் நடிகை குஷ்பு விளக்கம். ஆண்டுகளாக எந்த அரசியல் வேலைக்கு நான் போகல, கமலாலயத்துக்கு போகல, ஒரு போராட்டம் ஒரு ஆர்ப்பாட்டம் எதுலையும் என்னால் கலந்துக்க முடியவில்லை. ஸோ நான் மனசார அரசியலில் இருக்கணும்னு ஆசைப்படுறவன் நான். அண்ட் நம்மளுடைய பிரதமர் மோடி அவர்களுடைய நல்ல ஸ்கீம்ஸ் மையத்தில் இருக்கணும்னு அமைப்பில் இருக்கணும்னு அவசியம் இல்லை. அது கட்சி ரீதியாக என்னால் நிறைய வேலையை செய்ய முடியும், அந்த ஒரு நம்பிக்கை எனக்கு இருக்குது. ஏன்னா அவருடைய மோடி அவர்களுடைய பெண்களுக்கான அந்த நாரி சக்தி சொல்லும்போது பெண்களுடைய பாதுகாப்புக்காகவும் பெண்களோட முன்னேற்றத்துக்காகவும் என்னென்ன ஒரு விஷயங்கள் நம்ம அதுக்கு முன்னாடி பாம்பன் செங்குத்து தூக்கு பாலத்தில் முதல் முறையாக சரக்கு ரயில் சோதனை ஓட்டம். 20 முதல் 60 கிலோமீட்டர் வேகத்தில் ரயிலை இயக்கி சோதனை. திருவண்ணாமலை மாவட்டம் ஜவாதமலை வீமன் அருவியில் ஆர்ப்பரித்து கொட்டும் வெள்ளநீர். கழுகு பார்வையில் பிரம்மாண்ட காட்சி. நாமக்கல் கமலாலய குளத்தில் 10 ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் படகு சவாரி. பாழடைந்த குளத்தை தூர்வாரி பயன்பாட்டுக்கு கொண்டு வந்தது மாநகராட்சி. மேட்டூர் அருகே கோல்நாயக்கன்பட்டி மகா முனீஸ்வரர் கோவிலில் கும்பாபிஷேகத்தையொட்டி தீர்த்த குட ஊர்வலம். தொட்டில்பட்டி காவிரி ஆற்றில் இருந்து தீர்த்த நீர் குடங்களை தலையில் சுமந்து வந்த பெண்கள். நிலவை சுற்றி தோன்றிய அழகிய வானவில். மேட்டுப்பாளையம் பகுதியில் பதிவு செய்யப்பட்ட காட்சி சமூக வலைதளங்களில் வைரலாக. திருத்தணியில் கரடு முரடான மைதானத்தில் கபடி உள்ளிட்ட போட்டிகள் நடத்தப்பட்டதால் பள்ளி மாணவிகள் பலருக்கு காயம். பாதுகாப்பான முறையில் போட்டிகளை நடத்த வேண்டும் என பெற்றோர்கள் கோரிக்கை. நான்கு நாட்கள் அரசுமுறை பயணமாக நாளை அமெரிக்கா செல்கிறார் மத்திய அமைச்சர் ராஜ்நாத் சிங். இரு நாடுகளுக்கு இடையேயான உறவில் புதிய உத்வேகத்தை ஏற்படுத்தும் என எதிர்பார்ப்பு. சந்திரயான் 3 விண்ணில் ஏவப்பட்ட தினமான ஆகஸ்ட் 23 தேசிய விண்வெளி தினமாக கொண்டாடப்படும். மத்திய அமைச்சர் ஜிதேந்திர சிங் அறிவிப்பு. சீனாவின் பெய்ஜிங்கில் தொடங்கிய உலக ரோபோ மாநாடு. பார்வையாளர்களை கவர்ந்த 27 வகையான மனித உருவ ரோபோக்கள். மான்செஸ்டரில் நடைபெற்று வரும் முதல் டெஸ்ட் கிரிக்கெட் போட்டியில் இங்கிலாந்து அபார பந்துவீச்சு. முதல் இன்னிங்ஸில் 236 ரன்களுக்கு ஆட்டமிழந்து இலங்கை அணி.